நடிகையும் அரசியல்வாதியுமான குஷ்பு மற்றும் டைரக்டர் சுந்தர் சி தம்பதிகளோட மூத்த மகள் அவந்திகாவோட திருமணம் சமீபத்துல கோவால ரொம்பவே கிராண்டா நடந்துச்சு. அந்த கல்யாணத்துல குடும்பத்தினர்கள், உறவினர்கள், நெருங்கிய நண்பர்கள் மற்றும் திரையுலக பிரபலங்கள் அப்படின்ற நிறைய பேர் அதுல கலந்துகிட்டாங்க. குறிப்பா நடிகர் நாசர், பாக்யராஜ், த்ரிஷா, தமனா அப்படின்ட்டு நிறைய திரைப்பிரபலங்கள் நேர்ல வந்து அந்த மணமக்களை வாழ்த்திருந்தாங்க. அந்த போட்டோஸ் அண்ட் வீடியோஸ் தான் இப்ப சமூக வலைதளங்கள்ல செம வைரலா போய்கிட்டு இருக்குது. ஆனா இப்போ அந்த கல்யாணத்தை விட அந்த கல்யாணத்தை பத்தின ஒரு விஷயம் தான் இப்ப இணையத்துல அதிகமா பேசப்பட்டு வருது. அது என்ன அப்படின்னா, சமீபத்துல நடிகர் ராதா ரவி கொடுத்த ஒரு பேட்டியில குஷ்பு சுந்தர்சி மகள் கல்யாணத்துக்கு நீங்க ஏன் போகல அப்படின்ட்டு கேட்டிருந்தாங்க. அதுக்கு ராதா ரவி என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா, என்ன அவங்க கூப்பிடவே இல்ல, அழைக்காத இடத்துக்கு நான் எப்படி போவேன், மதியாத ஒரு தலைவாசல் நான் எப்பயுமே மிதிக்க மாட்டேன் அப்படின்ட்டு நேரடியா சொல்லியிருந்தாரு. அதுக்கப்புறம் குஷ்புவோட தனக்கு இருந்த பழைய நட்பையும் நினைவுபடுத்தி அவர் பேசியிருந்தாரு. அது என்ன அப்படின்னா, ஒரு காலத்துல நானும் குஷ்புவும் அதிமுகல இருந்தோம். அவங்க தேர்தல்ல போட்டியிட்டப்போ அவங்களுக்காக நான் நேர்ல போய் பிரச்சாரம் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி சுந்தர் சி தேர்தல்ல போட்டி போட்டப்பவும் அவருக்கு போன் பண்ணி நான் மனசார வாழ்த்தும் சொல்லியிருக்கேன். அந்த அளவுக்கு எனக்கும் அவங்களுக்கும் ஒரு நல்ல பழக்கம் இருந்துச்சு அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அதுக்கப்புறம் சுந்தர் சி எனக்கு கண்டிப்பா அவரோட மகள் கல்யாணத்துக்கு கூப்பிடுவார் அப்படின்ட்டு நான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா எனக்கு எந்த ஒரு அழைப்புமே வரவே இல்லை. ஒருவேளை இப்ப அவங்களோட பலகர வட்டாரம் ரொம்ப பெருசாகிடுச்சு போல, முக்கியமானவங்க லிஸ்ட்ல நான் இல்லாம கூட போயிருக்கலாம். இதுக்கு மேல என்னால என்ன சொல்ல முடியும் அப்படின்ட்டு ரொம்பவே ஆதங்கத்தோட பேசியிருந்தாரு. இது கூட ஒரு பழைய சம்பவத்தையும் அவர் பகிர்ந்திருந்தாரு. அது என்ன அப்படின்னா, ஒரு வாட்டி ஒகேனக்கல் படப்பிடிப்பு முடிஞ்சதுக்கு அப்புறம் குஷ்பு அவர்கள் சேலத்துக்கு போகணும் இருந்தாங்களாம். அப்போ பலத்த காற்று வீசியதால அவங்களால காரை ஓட்டவே முடியலையா. அந்த நேரத்துல ராதா ரவி அவர்கள் தான் அவரோட கார்லயே ரொம்ப பாதுகாப்பா கூட்டிட்டு போய் விட்டாரா. அப்ப குஷ்பு என்ன சொன்னாங்கன்னா, அண்ணா ரொம்ப தேங்க்ஸ், நீங்க இல்ல அப்படின்னா நான் இங்க எப்படி வந்திருப்பேன் அப்படின்ட்டு தெரியவே இல்லை அப்படின்ட்டு நெகிழ்ச்சியா சொன்னதை இன்னைக்குமே என்னால மறக்கவே முடியல அப்படின்ட்டு ராதா ரவி அந்த சம்பவத்தை பத்தி பேசியிருந்தாரு. இப்படி நீண்ட நாள் நட்பு இருந்தும் மகள் கல்யாணத்துக்கு அழைப்பு வரல அப்படின்ட்டு ராதா ரவி மனம் திறந்து பேசியது இப்ப சமூக வலைதளங்கள்ல ஒரு மிகப்பெரிய பேசும் பொருள் ஆகி இருக்குது. சிலர் ராதா ரவிக்கு ஆதரவு தெரிவிச்சுட்டு வராங்க. இன்னும் சிலர் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இது முழுக்க முழுக்க ஒரு குடும்பத்தோட தனிப்பட்ட விஷயம், யார கூப்பிடணும் யார கூப்பிடக்கூடாது அப்படிங்கிறது அவங்களோட விருப்பம் அப்படின்ட்டு சொல்லிட்டு வராங்க. இந்த விஷயத்த பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்ட்டு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. மேலும் அடுத்த ஒரு வீடியோ சந்திக்கலாம். அது வரைக்கும் பாய்.